வணக்கம் மகளே. நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு நீங்க கேட்க போறது எந்தன் காதலி. இந்த நாவல் 12வது அத்தியாயத்துல இப்போ அடியெடுத்து வைத்திருக்க. இந்த நாவலை முழுசா கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு கற்பனை காதல் கதை. கேட்போமா? எந்தன் காதலி அத்தியாயம் 11. எங்க பாருப்பா, இது நாகப்பாம்பு, பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. இந்த பாம்புக்கு பல்ல நாயினும் புடுங்கல. இந்த பாம்பு ஒருத்தரை கொத்துச்சுன்னா அவனுக்கு அடுத்த நிமிஷமே மரணம்தான் என்று சொன்ன பாம்பாட்டி மாறனிடம் அந்த பாம்பை கொடுத்தான். யோ, இந்த பாம்பு கொத்தின உடனே கடின்னு வாங்கினவன் பரலோகம் போயிடணும். மாறா ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நீ பரலோகம் போயிடுவ என்று பாம்பாட்டியை மிரட்டும் துணியில் பேசிவிட்டு பாம்பு இருந்த அந்த பெட்டியை மாறன் வாங்கி ஒரு பையில் போட்டு கொண்டான். பாம்பை வாங்கிய மாறன் நேராக ராதா, கண்ணன், சுவாதி அனைவரும் இருக்கும் இடத்திற்கு, அந்த தோட்டத்திற்கு சென்றான். மாறன் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அந்த பாம்பை எடுத்து கண்ணனின் பக்கம் விட்டான். பாம்பு மெல்ல கண்ணனின் பக்கம் நகர்ந்து சென்றது. பாம்பை விட்டாச்சு. கண்ணனுக்கு காலையில சங்குதான். நாம இந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம மேல யாருக்காவது சந்தேகம் வந்துடும். அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். காலையில வந்து பார்ப்போம் என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு மாறன் அந்த தோட்டத்தை விட்டு நகர்ந்தான். கண்ணனை கொத்த மாறன் அனுப்பிய பாம்பு கண்ணனை கொத்தாமல் ஒரு புதருக்குள் சென்று பதுங்கிக் கொண்டது. காலையும் விடிந்தது. மாறன் தோட்டத்தின் பக்கம் வந்தான். தோட்டத்தில் யாரையும் மாறனால் பார்க்க முடியவில்லை. யாரும் அந்த தோட்டத்தில் இல்லை. சரி, வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம அங்க போய் பார்ப்போம். நிச்சயமா இன்னைக்கு ராதா குடிசைக்கு முன்னே ஒரு கூட்டம் கூடி இருக்கும். போய் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு குடிசையை நோக்கி நடந்தான் மாறன். ராதாவும் சுவாதியும் மட்டும்தான் குடிசையில் இருந்தனர். கண்ணனை காணவில்லை. தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தாள் அம்மணி ஆத்தா பாட்டி. இங்க வெள்ளையா ஒசரமா ஆளு, பார்க்க வெள்ளக்கார தோற மாதிரி இருப்பானே, கண்ணன்னு ஒருத்தன், அவனை காண கலவி என்று கேட்டான் மாறன் அம்மணி ஆத்தா பாட்டியிடம். அவன் எங்க இருந்தா உனக்கு என்னடா? உன் வேலையை பார்த்துட்டு போ. உன்னதான் பண்ணையார் இந்த குடிசை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்த என்று அம்மனியாத்த கேட்க, இங்க பாரு கிழவி, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கண்ணா எங்க என்று மாறன் கேட்க, எனக்கு தெரியாதுடா என்று குடத்தை தூக்கி கொண்டு தெருக்குழாயை விட்டு நகர்ந்தாள் அம்மனியாத்தா. அவன் எங்க போனான்னு தெரியலையே. பாம்பு குத்தி எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறானா, இல்ல செத்து போயிட்டானா, என்ன விவரன்னே தெரியலையே என்று தனக்கு தானே சொல்லி கொண்டார் மாறன். சரி, என்னவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தான் மாறன். அவன் போகும் வழியில் கண்ணனை கண்டான். என்ன மாப்பிள, இந்த பக்கம் சுத்திட்டு இருக்க என்று கண்ணனை பார்த்து மாறன் கேட்டதற்கு கண்ணன் எதுவும் பேசாமல் எதற்கு வம்பு என்று அவன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தான். ஏய், உன்னதான்டா கேக்குறன்ல, நெல்லுடா என்று மாறன் சொல்ல, என்ன வேணும் உனக்கு? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை என்றான் கண்ணன். என்னமோ ராதாவுக்கு தோட்ட பத்திரத்தை திருப்பி தந்தியாமா, ரோஜா பூச்செடி எல்லாம் டம்போ டம்போவா இறக்குனியாமா, என்ன விஷயம்? யாருக்குமே ராதா மேல இல்லாத அக்கறை உனக்கு என்னடா என்று மாறன் கேட்க, அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்று சொன்னான் கண்ணன். டேய், நீ என்னதான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தாலும் அக்கறை எடுத்துக்கிட்டாலும் நாளைக்கு அவ என் பொண்டாட்டியாக போறா, அத ஞாபகம் வச்சுக்கோ என்று மாறன் சொல்ல, பைத்திய கருணாழ நீ, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ராதா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ மனசுல நான் தான் இருக்கேன். நீ தலைகிலா நின்ன தண்ணி குடிச்சாலும் ராதா விரல் நகத்தை கூட நீ தொட முடியாது என்று கண்ணன் சொல்ல, ஓ அப்படி போகுதா கதை? இங்க பாருடா, ராதா மனசுல நீ மட்டும் இல்ல, வேற எவன் இருந்தாலும் சரி, அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். நீ அதை பார்க்க தானே போற என்று மாறன் சொல்ல, நான் இவ்வளவு சொல்றேன், உன் முட்டாள் மண்டல ஏறவே ஏறாதுல, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மாறனின் சட்டையை பிடித்தான் கண்ணன். அந்த பாதையின் வழியிலே வந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களை பார்த்துவிட்டு, என்ன பிரச்சனை என்று அவர்களின் பக்கம் வந்தார். பஞ்சாயத்து தலைவரை பார்த்த கண்ணனும் மாறனின் சட்டையிலிருந்து கையை எடுத்தான். டேய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதாடா? ஏன்டா வெளியூர்ல இருந்து வந்த பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? நம்ம ஊரு மானத்தை ஏன்டா இப்படி வாங்குற? அவங்க ஊருக்கு போற வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. முதல்ல கிளம்புடா என்று மாறனை விரட்டினார் பஞ்சாயத்து தலைவர். ஐயா,
நீங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர், நான் நம்ம கிராமத்து ஆளு. நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் முன்னாடி என்ன திட்டிட்டு இருக்கீங்க. இது என்ன நியாயம் என்று பஞ்சாயத்து தலைவரை பார்த்து கேட்டார் மாறன். டேய், எனக்கு யார சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி போடா என்றார் பஞ்சாயத்து தலைவர். கண்ணனை முறைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி போனார் மாறன். என்ன தம்பி, அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவன் ஒரு ஆளா? அவன் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போங்க என்று சொன்னார் பஞ்சாயத்து தலைவர். ராதா நல்லா இருக்காரா என்று பஞ்சாயத்து தலைவர் அக்கறையாக கேட்க, நல்லா இருக்காங்க ஐயா என்று சொன்னான் கண்ணன். என்ன தம்பி, எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க என்று பஞ்சாயத்து தலைவர் கண்ணனிடம் கேட்க, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கையா என்று பதில் சொன்னான் கண்ணன். சரி, எங்க போறீங்க? வாங்க, என்னோட கார்லயே உங்களை இறக்கி விட்டுறேன் என்று பஞ்சாயத்து தலைவர் கண்ணனை கூப்பிட, இல்லைங்கய்யா, பக்கத்துல தோட்டத்துக்கு தான் போறேன், குளிக்கலான்னு போறேன், நானே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல தானே இருக்கு என்று சொன்னான் கண்ணன். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி பஞ்சாயத்து தலைவர் கிளம்பினார். தோட்டத்தில் மோட்டார் பம்பு நீரில் குளித்துவிட்டு கண்ணன் கரை ஏறுகையில் புதருக்குள் ஒளிந்திருந்த மாறன் விட்டு விட்டு சென்ற பாம்பு கண்ணனை கொத்தியது. பாம்பு கொத்திவிட்டு சென்றதை கண்ணன் கவனிக்கவில்லை. ஆனால் காலில் வலி இருந்ததை கண்ணன் உணர்ந்தான். அங்கு இருந்த கயிற்று கட்டிலின் மேல் உட்கார்ந்து கால்களை பார்த்தான். அவன் கால்களை பார்த்து கொண்டிருந்த அந்த சமயம் அங்கு விளையாடு வந்த குழந்தைகள் கண்ணனை பார்த்துவிட்டு, என்ன அண்ணா இங்க உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டனர். இல்லடா, குளிக்கலான்னு வந்தேன் என்று சொன்னான் கண்ணன். அந்த தோட்டத்தின் வழியாக வந்த பக்கத்து தோட்டத்துக்காரர் கண்ணனை பார்த்ததும் அவன் பக்கத்தில் வந்தார். என்ன தம்பி, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? பம்பு செட்ல குடிச்சிட்டு வீட்டுக்கு போக மனசு இல்லாம உட்காந்துருக்கீங்களா என்ன என்றார். இல்லனா, ஏதோ கடிச்ச மாதிரி இருந்தது, கொஞ்சம் வலிக்குது, அதான் பார்த்துட்டு இருக்கேன் என்று கண்ணன் சொல்ல, பக்கத்து தோட்டக்காரர் கண்ணனின் காலை பார்த்தார். பாம்பு கொத்தின மாதிரி இருக்கு, ஐயோ தம்பி, பாம்பு கொத்தி இருக்கு என்று சுற்றிலும் முற்றிலும் பாம்பை தேடினார். ஒரு நாகப்பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை பார்த்தார். ஐயோ, நாகப்பாம்பு கொத்தி இருக்கு போல, சீக்கிரம் வாங்க, வைத்தியர்கிட்ட போலாம் என்று சொல்லிவிட்டு கண்ணனை வைத்தியர் வீட்டுக்கு கூட்டி சென்றார் பக்கத்து தோட்டத்துக்காரர். குழந்தைகளை பார்த்து, நீங்க பாருங்க பசங்களா, நீங்க போய் ராதா அக்கா கிட்டையும் அவ அக்கா கிட்டையும் கண்ணனுக்கு பாம்பு கொத்திடுச்சுன்னு சொல்லிடுங்க. நான் கண்ணனை வைத்தியர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், அவங்கள அங்க வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கண்ணனை வைத்தியர் வீட்டுக்கு அழைத்து சென்றார் பக்கத்து தோட்டத்துக்காரர். குழந்தைகள் ஓட்டமாக ஓடி ராதாவிடம், அக்கா அக்கா, கண்ணன் அண்ணாவை பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு தாத்தா அவரை வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, உங்களை அங்க வர சொன்னாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதை கேட்ட ராதாவும் சுவாதியும் பதறிக்கொண்டு வைத்தியர் வீட்டுக்கு சென்றனர். அங்கு வைத்தியர் கண்ணனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். கண்ணன் முனகிக் கொண்டே படுத்திருந்தான். அம்மா அம்மா என்று முணங்கிக் கொண்டே படுத்திருந்தான். சுவாதி வைத்தியர் வீட்டுக்கு சென்றதும், என்னாச்சு கண்ணனுக்கு வைத்தியரே, இவனுக்கு என்ன ஆச்சு? பாம்பு குத்திடுச்சுன்னு சின்ன பசங்க சொன்னாங்க, என்ன ஆச்சு என்று கேட்டார். அம்மா, நாகப்பாம்பு கொத்தி இருக்கு, நாகப்பாம்போட விஷம் ஏறி இருக்கு கண்ண உடம்புல என்று வைத்தியர் சொன்னதும், எப்படியாவது கண்ணனை காப்பாத்திடுங்க வைத்தியரையா என்று சுவாதி அழ ஆரம்பித்து விட்டாள். கண்ணா, என்ன ஆச்சு? எந்திரிங்க, கண்ணை திறந்து பாருங்க என்று ராதா கண்ணனின் பக்கம் சென்று கண்ணனிடம் பேசினாள். அவன் இப்ப மயக்கத்துல இருக்காமா, விஷம் கொஞ்சமாவது இறங்குனாதான் அவன் கண்ணை முழிப்பான், கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, எப்படியாவது இவனை காப்பாற்ற முயற்சி பண்ற என்று சொல்லிவிட்டு ராதாவையும் சுவாதியையும் வைத்தியர் வீட்டிற்கு வெளியே அமரச் செய்தார் அந்த வைத்தியர். ராதாவும் சுவாதியும் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தனர். அக்கா, என்னக்கா இப்படி ஆகி போச்சு என்று சுவாதியிடம் ராதா கேட்கவே, ஓ நல்ல ராதா, பயப்படாத, அதெல்லாம் சரியாயிடும், வைத்தியர் பார்த்துட்டு இருக்காருல என்று சுவாதி ராதாவிற்கு சமாதானம் சொன்னார். ராதாவிற்கும் சுவாதிக்கும் மனது படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று பயந்து கொண்டிருந்தனர். வெளியே வந்த வைத்தியர், கண்ண உடம்புல இருந்த விஷத்தை எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன், இன்னும் இரவு அவன் கண்ணை மொழி தூங்காம பாத்துக்கணும், அப்பதான் நான் கொடுக்குற பச்சிலை மருந்து கண்ண உடம்ப எடுத்துக்கும், அதனால அவனை தூங்காம பாத்துக்கோங்க, இன்னைக்கு நான் சொல்ற பத்திய சாப்பாட்டை மட்டும் கண்ணனுக்கு கொடுங்க, இப்போ அவன் மயக்கத்துல இருக்கான், அவன் எந்திரிச்சதும் சாயங்காலம் சரியா அந்த மருந்தை கொடுத்துருங்க, அது வரைக்கும் விஷம் ஏறாம இருக்க நான் அவனுக்கு சில மருந்துகளை எல்லாம் கொடுத்திருக்கேன்,
பத்திரமா அவனை பாத்துக்கோங்க, முக்கியமா அவனை நைட்டெல்லாம் தூங்காம பாத்துக்கோங்க என்று அந்த வைத்தியர் சொல்ல, சரிங்கய்யா, நாங்க கண்ணனை பாத்துக்கிறோம். இப்போ அவனை குடிசைக்கு கூட்டிட்டு போலாமா என்று சுவாதி கேட்டதற்கு, வேண்டாமா, திடீர்னு ஏதாவது ஒண்ணுனா பொம்பளை பிள்ளைங்க, நீங்க அவனை கூட்டிட்டு வர முடியாது, அதனால இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும் என்று வைத்தியர் சொன்னார். சரிங்கய்யா என்று தலையாட்டினார் சுவாதி. ராதாவை பார்த்த சுவாதி, ராதா, வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். கண்ணனுக்கு சில பத்திய சாப்பாடு சொல்லியிருக்காருல வைத்தியர், அதையும் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீ அவனை பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு குடிசையை நோக்கி சென்றாள் சுவாதி. ஆமா ராதா, கண்ணனுக்கு தேவையான பச்சை இலைகளை பக்கத்து மலையில இருந்து பறிச்சுட்டு வந்துடுறேன். நீ கண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. பத்திய சாப்பாடு சுவாதி கிட்ட சொல்லியிருக்கேன், அவ செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்ததும் கண்ணனுக்கு அதை கொடுத்துடுங்க. அதுக்குள்ள சீக்கிரமா நான் போய் இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வைத்தியர் வைத்தியசாலையிலிருந்து வெளியில் சென்றார். கண்ணனின் பக்கம் சென்றார் ராதா. கண்ணன் மயக்கத்தில் முனகி கொண்டே படுத்திருந்தான். கண்ணனின் விரல்களை பிடித்த ராதா, ஏங்க, எனக்காக ஏன் நீங்க இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு கொடுக்க போறேன்னு தெரியலையே. கண்ணை திறந்து பாருங்க, என்ன ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்க கண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். கண்ணன் ராதாவின் பேச்சுக்கு செவி சாய்க்கவில்லை. நாகப்பாம்பின் விஷம் கண்ணன் உடம்பை வெகுவாக பலவீனப்படுத்தி இருந்தது. வைத்தியர் வீட்டிற்கு அந்த சமயத்தில் வந்தான் மாறன். வீட்டிற்குள் கண்ணனும் ராதாவும் இருப்பதை பார்த்துவிட்டு, என்ன ராதா, ஏன் இப்போ இவன் இப்படி படுத்திருக்கா என்று சொன்ன மாறன் கண்ணனின் காலை பார்த்ததும், ஓ, இவனுக்கு பாம்பு கடிச்சிருச்சா, அப்படிதான் வேணும் இவனுக்கெல்லாம். அதுவும் நாகப்பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க, பொழைக்கவே முடியாதான் என்று மாறன் சொல்ல, அதை கேட்ட ராதாவிற்கு கோபம் வந்து விட்டது. இப்போ இங்கிருந்து போறியா இல்லையா, வெளியே போன முதல்ல என்று ராதா மாறனை பார்த்து கத்தினாள். மாறனும், சரி சரி சரி, நான் போறேன், நாளைக்கு கண்ணனோட கடைசி காரியம் இருக்குல்ல, நாளைக்கு வரேன் என்று சிரித்துக் கொண்டே வைத்தியர் வீட்டை விட்டு சென்று விட்டான் மாறன். கண்ணன் உயிர் பிழைப்பானா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.